நண்பர்களுக்கு வணக்கம். மாடி தோட்டத்தில் நாம் மாதம் ஒரு முறையோ அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறையோ திட உரம் கொடுக்கணும். இடையிடையே திரவ உரங்களையும் கொடுத்தா தான் செடிகள் நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்து பலன் தரும். மேலுரமாக கொடுக்கும் பொழுது திட உரத்தை காட்டிலும் திரவ உரமாக கொடுத்தோம் அப்படின்னாக்க அது செடிகளுக்கு உடனடியாக போய் சேரும். அந்த வகையில் செலவில்லாமல் உரம் கொடுக்கணும் அப்படின்னா வீட்டில் ஏற்படக்கூடிய கழிவுகளை வச்சே செய்தோம்னாக்கா நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதை விட்டுட்டு கழிவு பொருள்களை குப்பை தொட்டியில் போட்டோம்னாக்கா அது குப்பை வாங்குறவங்க வர வரைக்கும் 2-3 நாளைக்கு கொசுவெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். அல்லது இந்த சமையலில் ஏற்படக்கூடிய வேஸ்ட்டுகள், காப்பி தூள், டீ தூள் இந்த மாதிரி இருக்கிற பொருள்களையெல்லாம் சாக்கடையில் ஊற்றி விட்டோம் அப்படின்னு சொன்னால் சாக்கடை அடைப்பு வந்துடும். அதுவும் நமக்கு சுகாதார கேடை ஏற்படுத்தும். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக இந்த கிச்சனில் ஏற்படக்கூடிய கழிவுப் பொருள்களை வச்சே நாம் உரத்தை தயாரிக்கலாம். அதில் ஒன்று தான் இந்த ஃபில்டர் காப்பி குடிக்கிறவங்க வீட்டில் எல்லாம் காப்பி போட்ட பிறகு ஃபில்டரில் ஏற்படுற வேஸ்ட்டு காப்பி தூள். அந்த காப்பி தூளை வச்சே நாம் உரம் தயாரித்து எப்படி மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் வாங்க. காப்பித்தூளை ஃபில்டர்லேருந்து எடுத்து அப்படியே பயன்படுத்தக்கூடாது. இந்த காப்பித்தூளை நல்லா நம்ம காய வச்சுக்கணும். அப்படியே பயன்படுத்தினோன்னா அதில் இந்த மோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சைகள் வளர்கிறதுக்கு அது வழிவகுக்கும். இந்த மாதிரி ஃபில்டர்லேருந்து எடுத்த காப்பித்தூளையெல்லாம் சேர்த்து வச்சுக்கலாம். அன்னன்னைக்கு நாம் காய வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், வேலை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு நாம் சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு நாளைக்கு இதை நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டு நாம் வெயிலில் காய வச்சுக்கலாம். எல்லார் வீட்லேயுமே காப்பி தூள் ஃபில்டரில் போட்டு காப்பி குடிக்கிறது இந்த காலகட்டத்தில் குறைஞ்சிருச்சு. ஆனாலும் கூட இன்னும் ஒரு சில குடும்பத்தில் இந்த காப்பி தூள் ஃபில்டரில் போட்டு குடிக்கிறது தான் வாடிக்கையாக வச்சுருக்கோம். அந்த மாதிரி வீடுகளில் நாம் இந்த காப்பித்தூளை வேஸ்ட் பண்ணாமல் இதை நாம் இந்த தோட்டங்களுக்கு உரமாக பயன்படுத்தலாம். மாடி தோட்டத்தோட முக்கியமான நோக்கமே நாம் செலவில்லாமல் வீட்டில் கிச்சனில் ஏற்படக்கூடிய கழிவுகளை வச்சே உரம் செஞ்சு வீட்டு தோட்டம், அதாவது மாடி தோட்டம் வைக்கிறது அப்படிங்கிறது. அல்லது ஓரளவு குறைந்த அளவில் செலவு பண்ணிவிட்டு நாம் மாடி தோட்டத்தை வைக்கிறது தான் நம்ம நோக்கமாக இருக்குது. இந்த காப்பித்தூளில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா NPK இருக்குது. அது தவிர மேங்கனஸ், ஃபோலேட்டு, கோலின், கால்சியம், நைட்ரஜன் அதிக அளவில் இருக்குது. அது தவிர ஆல்கலாய்ட்ஸு, ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸு, ஃப்ளேவனாய்ட்ஸ் எல்லாமே இதில் அதிகமாக இருக்குது. அதோடு கூட இதில் ஒரு குறிப்பிடத்தக்க அமிலம் இருக்குது. அது பேர் காஃபியோல் குயினிக் அமிலம். அது பூச்சிகளை விரட்டக்கூடியது. அதனால் இந்த காப்பித்தூளை நம்ம தோட்டத்தில் உரமாகவும் பயன்படுத்தலாம், அதாவது பூச்சி விரட்டியாகவும் பயன்படுத்தலாம். இது நல்லா காயட்டும். வெயிலில் கொண்டு போய் இப்போ வச்சுருவோம். இந்த காப்பித்தூள் அமிலத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதோட pH என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 4.85லேருந்து 5.1 அது வரைக்கும் இருக்கும். இந்த அமிலத்தன்மையை விரும்பக்கூடிய செடிகள் இந்த உரத்தை கொடுத்தோன்னாக்கா ரொம்ப நல்லா வளரும். இங்கே ஒரு பக்கெட்டில் 3 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதில் இப்போ ஒரு 2 ஸ்பூன் காப்பித்தூளை போட்டுக்கலாம். இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சு கொண்டு வந்திருக்கேன். இதையும் இந்த தண்ணியில் நல்லா போட்டுக்கலாம். நல்லா போட்டுட்டு கலக்கி விட்டுறலாம். இது அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 3 நாளைக்கு நிழலான இடத்துல வச்சுருவோம். அதுக்கப்புறம் இதை எடுத்து வடிகட்டிட்டு நாம் மண்ணுக்கும் கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி இலைகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணியும் விடலாம். அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடும் பொழுது ஒளிச்சேர்க்கை நல்லா நடக்கும், பூச்சிகளும் ஓடி போயிடும். இந்த காஃபி பவுடரில் கேஃபின்ற பொருள் ரசாயனம் அதிகமாக இருக்குது. காஃபியை குடித்ததும் நமக்கு எப்படி புத்துணர்ச்சி வருதோ அதே மாதிரி செடிகளும் புத்துணர்ச்சியோடு இருக்கும் இந்த உரத்தை நாம் கொடுக்கும் பொழுது.
இதை நாம் வந்து 2 விதத்தில் உரமாக பயன்படுத்தலாம். ஒன்று வந்து பொடியை அப்படியே உபயோகப்படுத்தலாம். இன்னொன்று பாருங்கள், தண்ணியில் நாம் கலந்து வச்சுருக்கோம், இதையும் உபயோகப்படுத்தலாம். இந்த காப்பித்தூளில் தாவரங்களுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இருக்குது. அதாவது பேரூட்ட சத்துக்கள், நுண்ணூட்ட சத்துக்கள், செடிகள் நல்லா வளர்ந்து நல்லபடியாக பூ பூத்து மகசூலை அதிகரிக்கக்கூடிய அத்தனை சத்துக்களும் இருக்குது. அதோட கூட இது மண்ணின் வளத்தையும் மேம்படுத்தும். இது எந்த மாதிரி இது உரமாக பயன்படுத்துறதுனால என்ன உபயோகம் அப்படின்னு நாம் பார்த்தோம் அப்படின்னாக்க, மண்ணில் கொடுக்கும் பொழுது அந்த மண்ணில் காத்தோட்டம், அதாவது ஏரேஷன் அதிகமாகும். அதோட கூட மண்ணில் ஆர்கானிக் ஊட்டச்சத்துகள் அதிகமாக சேரும். அது பயிருக்கு நல்லா வளத்தை கொடுக்கும். இந்த காப்பித்தூளுக்கு தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால மண்ணில் ஈரப்பதத்தை எப்போதுமே பாதுகாக்கும். அதோட கூட ட்ரைனேஜ், அதாவது தொட்டியிலேருந்து தண்ணி வடிகிறதுக்கு உதவி பண்ணோம். எப்படி உதவி பண்ணோன்னா, இந்த காப்பித்தூள் பவுடரை அப்படியே நாம் மண்ணில் போட்டு கலந்து விடுறதுனால இந்த ஏரேஷன் காற்று இடைவெளி அதிகரிக்கிறதுனால தொட்டியில் அப்படியே தண்ணி தேங்கி நிற்காமல் தொட்டியை விட்டு வெளியே வந்துடும். தேங்கி நின்னாக்க செடிகள் அழுகி போகிறதுக்கு அது வழிவகுக்கும். அப்புறம் இதை உரமாக கொடுக்கறதுனால நுண்ணுயிரிகளும் மண்புழுக்களும் ரொம்ப நல்லா வளரும். காப்பித்தூள் மண்புழுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நுண்ணுயிரிகளும் மண்புழுக்களும் நிறையா வளர்கிறதுனால தோட்டத்துக்கு தேவையான உரங்கள் எளிதாக கிடைக்கும். எப்படி எளிதாக கிடைக்கும்னா, மண்புழுக்கள் இந்த காப்பித்தூளை சாப்பிட்டுட்டு மண்புழு உரமாக கன்வெர்ட் பண்ணி தரும். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அந்த நுண்ணுயிரிகள் இந்த பொருள்களை எல்லாம், காம்ப்ளெக்ஸாக இருக்கிற பொருள்களை எல்லாம் செடிகள் உறிஞ்சிக்கிற மாதிரி அமைப்பில் நல்ல சின்ன சின்ன மூலக்கூறுகளாக நமக்கு மாற்றி தரும். எந்தெந்த செடிகளுக்கு காப்பித்தூள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாக்க, ரோஸ், இந்த ஜேட் பிளான்ட்டு, இது ஒரு வாஸ்து செடி, இப்போ தான் வாங்கி வச்சு வளர்த்துக்கிட்டு வர்றோம். மிளகாய் செடிகள், எப்படி மிளகாய் காய்ச்சிருக்கு பாருங்கள், இது பர்பிள் மிளகா. இந்த வெள்ளரிக்காய் செடி, வெள்ளரிக்காய் வகை சார்ந்த எல்லா செடிகளுக்கும் காப்பித்தூளை பிடிக்கும். அமிலத்தன்மையை விரும்பும் எலுமிச்சை வகை செடிகளுக்கும் காப்பித்தூள் நல்ல உரமாக இருக்கும். முள்ளங்கி, கேரட், நூல்கோல், பீட்ரூட், இந்த மாதிரி செடிகளுக்கும் இந்த காப்பித்தூளை உரமாக கொடுக்கலாம். இந்த காப்பித்தூளை 3 விதமாக பயன்படுத்தலாம். முதல்ல வந்து அப்படியே நல்லா காய வச்ச பவுடரை மண்ணில் போட்டு விடலாம். செடியோட வேரை சுற்றிலும் தான் போட்டு விடணும். அப்படி போடும் பொழுது நம்ம இந்த முழுசும் போட்டு மூடி விட்டுறக்கூடாது. ஏன்னா அது வந்து காத்தோட்டத்தை தடுக்கும். மண்ணுக்குள்ளே போனால் கொஞ்சமாக போட்டு நம்ம மண்ணை கிளறி விட்டோம்னா காத்தோட்டமாக இருக்கும். ஆனால் இது வந்து நீர்பிடிப்பு தன்மை இருக்கிறதுனால மண் முழுசும் போட்டு மூடி விட்டோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு படலமாட்டம் வந்துட்டு அப்படியே உள்ளே தண்ணி போகிறதை எல்லாமே கூட தடுத்துரும். அதனால் கொஞ்சமாக, இந்த பாருங்கள், இந்த அளவு போகிறோம், இந்த அளவு இப்படி, இங்கே கூட ஒரு வேர் தெரியுது பாருங்கள், இந்த பாருங்கள் வேர், இப்படி இந்த இடத்துல போட்டுட்டு மண்ணை போட்டு மூடி விட்டுறணும். இது போதும் இந்த செடிக்கு. இது 7 டே ரோஸு. இப்போ நம்ம உரம் கொடுக்குறது இந்த மாதிரி மண்ணில் போட்டு மூடி விட்டுறணும். ஆனால் மண் முழுசும் மூடுற மாதிரி பரவலாக போடக்கூடாது. இதையே ஓரளவுக்கு பாட்டிங் மிக்சரில் போட்டு விடலாம். இப்போ நான் நிறையா விதைகள் போட்டிருக்கேன், அதையெல்லாம் நடுறதுக்கு இங்கே பாட்டிங் மிக்சர் தயார் பண்ணிகிட்ருக்கோம். இந்த காப்பித்தூளை இந்த பாட்டிங் மிக்சர்லேயே இப்படி போட்டு விட்டுறலாம். இங்கே பாருங்கள், போட்டு விட்றோம். போட்டு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நாம் இன்னும் ஒரு 10 நாளில் இதை எடுத்து நம்ம செடிகளை நடவு செய்கிறதுக்குள்ளே இது நல்லா மண்ணோட மண்ணாக சேர்ந்து மக்கி போய் மண்ணுக்கு நல்ல ஒரு விதமான செழிப்பமான ஒரு நல்ல கம்போஸ்ட்டு மாறிடும். அதனால் மேம்பட்ட மண்கலவை நமக்கு கிடைக்கும். 2வதாக கம்போஸ்ட் பின்னிலையும் போட்டு விடலாம். இதில் இந்த காப்பித்தூளை நம்ம போடுறதுனால அதில் இருக்கக்கூடிய அந்த அமிலங்கள் கம்போஸ்ட்டை ஈஸியாக சீக்கிரமாக மக்க வைக்கும். இந்த மாதிரி கிச்சன் வேஸ்ட்டு பொருள்களை போட்டுட்டு இந்த காப்பித்தூளை நல்லா மேலே தூவி விட்டுறலாம். தூவி விட்டுட்டு கொஞ்சம் கலந்து விட்டுறலாம்.
இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம எப்போதை போல் லேசாக தண்ணி தெளித்து மூடி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக இது கம்போஸ்ட்டாக மாறிடும். 3வது திரவ உரமாக கொடுக்கலாம். காப்பித்தூளில் அதிக அமிலத்தன்மை இருக்கிறதுனால அதை அப்படியே கொடுக்கக்கூடாது. நாம் காப்பி போட்ட பிறகு டிகாஷன் இறங்கிய பிறகு அந்த டஸ்ட்டை வச்சு தான் நாம் அதை தண்ணியில் கலந்து கொடுக்கணும். அல்லது மண்ணுக்கு போடுறதா இருந்தால் ஓரளவு போட்டு விடலாம். இப்போ பாருங்கள், இதை திரவ உரமாக கொடுக்க போகிறோம். இந்த திரவ உரமாக 2 விதத்தில் பயன்படுத்தலாம். செடிகளோட தூர்லையும் ஊற்றி விடலாம். இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து வடிகட்டி பூச்சி விரட்டியாகவும் ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ வாங்க இதை வடிகட்டி எடுத்துக்குவோம். வடிகட்டியாச்சு. இந்த வடிகட்டின கரைசலை இதில் எடுத்து வச்சுருக்கோம். இதில் அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை செடிகளுக்கு திரவ உரமாக கொடுத்து விட்ருவோம். பூச்செடிகளுக்கு அமிலத்தன்மைனா கொஞ்சம் பிடிக்கும். இது பாருங்கள், பக்கத்துலேயே ஒரு மல்லிகைப்பூ செடி. இது இருவாச்சி. நாம் இப்போ தான் கவாத் பண்ணி விட்டோம். கவாத் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த பாருங்கள் துளிர்கள் வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் இதுக்கு இந்த திரவ உரத்தை கொடுத்துடலாம். கொஞ்சமாக ஊற்றினோம்னா போகிறோம். இந்த மிளகாய் செடிக்கும் கொடுத்து விட்ருவோம் திரவ உரத்தை. அடுத்து இந்த காப்பி கரைசலை நம்ம பூச்சி விரட்டியாகவும் தோட்டத்தில் பயன்படுத்தலாம். இப்படி பயன்படுத்துறதுனால என்ன உபயோகம் அப்படின்னு பார்த்தோம்னா, எறும்புகள், வண்டுகள், பழ ஈக்கள், கொசு இதெல்லாம் ஓடி போயிடும். அதோடு கூட ஒளிச்சேர்க்கையும் அதிகரித்து அதனால் இலைகள்லாம் நல்லா பசுமையாக வளர்கிறதுனால செடிகள் ஆரோக்கியமாக இருக்கும். அதிக பூக்கள் பூத்து அதிக காய்கறிகள், பழங்கள் நமக்கு கிடைக்கும். அதனாலையும் இந்த காஃபி பவுடரை, அதாவது காஃபி தூளை நாம் தாராளமாக தோட்டத்தில் உரமாக பயன்படுத்தலாம். இப்போ வடிகட்டின அந்த கரைசலை எடுத்துக்கிட்டோம். அதோட கூட இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியும் சேர்த்துக்கிட்டு இதை இப்போ செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம் இலைகள் மேலே. அமிலத்தன்மை விரும்பிகளுக்கு இதை நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். இப்போ ஸ்ப்ரே ஆகிட்டு இருக்குது பாருங்கள். சாத்துக்குடி மரம் இப்போ தான் பூ பூத்து பிஞ்சு விட்டுக்கிட்டு இருக்குது. நிறையா சின்ன சின்ன பிஞ்சுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு நல்லா கொடுத்துடலாம். இந்த பக்கம் ஃபுல்லாகவுமே பழமரங்கள் தான். இது பாருங்கள், மல்பெரி. இதுவும் பூ பூத்து நிறையா காய்கள் வந்துக்கிட்டு இருக்குது. வெள்ளை கலர் மல்பெரி. பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அத்திக்காய், அத்தி செடி, இதுக்கும் கொடுத்து விட்டுறலாம். அடுத்து எலும்பிச்சை வகை செடிகள் தான் இதை ரொம்ப விரும்பும். இந்த எலும்பிச்சை செடிக்கும் கொடுத்து விட்டுறலாம். இந்த பாருங்கள், ஸ்ப்ரே பண்ணுறோம். நல்லா இலைகள் நனைகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடணும். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு செடிகள் எந்த அளவுக்கு நாம் உரம் கொடுக்குறோமோ, எந்த அளவுக்கு நாம் அதை பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மாடி தோட்டத்தில் இருந்து காய்கறிகள், பழங்கள், கீரைகள் அப்படின்ட்டு நிறைய அறுவடை கிடைக்கும். இந்த வளரக்கூடிய சுரைக்காய்கள், கொடி காய்கறிகளுக்கெல்லாம் இந்த பூச்சிகள்னால், பழஈக்கள்னால் குறிப்பாக ரொம்ப தொந்தரவுங்க. அதனால் தோட்டத்தில் இருக்கிற எல்லா வகை செடிகளுக்கும் இப்படி நாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவோம். சரிங்க, இதோடு முடிச்சுக்குவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.